வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து எள்ளடை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ இந்த மாவு வந்து பச்சரிசி மாவு வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். ஏன்னா லைட்டாக வறுத்துக்கிட்டோம்னா அது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு இப்போ வறுத்துக்கிடலாம். இப்போ வந்து வறுத்துக்கிடலாம். வறுக்குன்னா ரொம்ப செவக்கம் வறுத்துடக்கூடாது. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். வறுத்து பண்ணும்போது அந்த எள்ளடை வந்து நல்லா மொரன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி பச்சரிசி மாவில் அரைச்சி செய்வாங்க எல்லாமே. புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சி எல்லாம் செய்யணும். அதை விட இது ரொம்ப ஈஸியாக உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் காலைல சாயந்தரம் டீக்கு குடிக்கும்போது சாப்பிட்ணுன்னா ஒரு கை மாவு போட்டாலே போதும். ஒரு 100 கிராம் மாவு போட்டாலே போதும். ஒரு 10-15 எள்ளடை தட்டிடலாம். அதனால் இந்த மாதிரி வறுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். விட்டுருச்சு இந்த பார்த்திங்களா, நல்ல பொலன்னு இருக்குது. நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா குறன்னு இருக்குது. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் நிப்பாட்டிக்கலாம். அந்த சூட்லேயே இருக்கட்டும். வந்து நம்ம தேவையானது வந்து என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து வந்து வறுத்து பொடி பண்ணி வச்ச உளுந்து, பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம். பெருங்காயத்தை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உளுந்தம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு 2 சேர்த்துக்கலாம். அதுமாரி பொட்டுக்கடலை பொடியும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு வந்து அது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது அதில் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டுக்குவோம். அதுமாரி மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு கையளவு போட்டுக்கிடுவோம். அதுக்கு வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சொல்ல மறந்துட்டேன். வெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கிடுவோம். வெண்ணெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று போல் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சால்ட்டு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பிசைஞ்சுக்கிடலாம். அதுக்கு வெண்ணெய் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு புறப்பரப்பாக இருக்கும். அதனால் நம்ம வெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஊற்றுற விட வெண்ணெய் போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். இதோட இதை நம்ம இப்படி பிசைஞ்சிட்டு இந்த மாவை இப்படி பிடிச்சி பார்க்கும்போது அதோட பக்குவம் எப்படின்னா இந்த மாதிரி வரணும். இப்படி வந்து அதோட பக்குவம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். பெருங்காயம் தான் வாசனை. அதுமாரி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மாவு கையில் ஒட்டாமல் பார்த்தீங்களா, நல்லா ஒட்டலை. நல்லா பிணைஞ்சிட்டோம். இதை நம்ம ஊற்றி எடுத்துக்கிடுவோம். ஒரு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தச்சு ஊற்றி வச்சுக்கிடுவோம். ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு கிண்ணத்தை வச்சு கூட நம்ம அழுத்திக்கிடலாம். தட்டி தட்டி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபேன் காற்றுல உணர வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி உங்களுக்கு தட்ட கஷ்டமாக இருந்தால் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம இதில் தடவிட்டு இதிலே லைட்டாக தடவிக்கலாம். அப்படியே நம்ம வேணும்னா இப்படி ஒரு மூடி மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அழுத்திக்கலாம். இந்த மாதிரி அழுத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தட்டுற விட இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி ஒட்டாமல் எடுத்துக்கலாம். அதுமாதிரி நம்ம எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு 10 நம்ம தட்டி உணர வச்சுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டோடனே நல்லா பப்புள்ஸ் மேலே வருது பார்த்தீங்களா? நம்ம நல்லா காஞ்சிருச்சு, அதனால தான் எண்ணெய் போட்டோடனே மேலே வருது. இப்போ இதையும் போட்டுக்குவோம், முன்னா போட்டுக்குவோம். நல்லா செவந்து நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். போடும்போதே சத்தம் கேட்கணும், அப்போ தான் அது கிறிஸ்பியாக நல்லா மொரன்னு இருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துருவோம். நல்லா எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் அடங்கிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தோம்னா தான் மொரப்பாக இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்டு முறப்போறோன்னு நல்லா வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதேமாதிரி நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.